மல்லி ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் பணத்தை குமுதா கையில கொடுத்து அதை கொண்டு போய் திருக்கிட்ட சேர்க்க சொல்லியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் குமுதா ஊருக்கு போய் சேரவே இல்லை போல இருக்கு. ஏற்கனவே நாகலட்சுமி மல்லி மேல சரியான கோவத்துல இருக்கா. எரியிறத்தில எண்ணெயை ஊத்தின கதையா அந்த மல்லி வந்துருவாளா, பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாளா அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சான். சும்மாவே மல்லிய குறை சொல்லுவான் நாகலட்சுமி. இதுல வேற இந்த திரு ஏத்து விட்டு போயிட்டானா அவ்வளவுதான். பாபுவை கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு எதுக்கு மீச, உன் தங்கச்சி வர போறதும் இல்ல, அந்த பணத்தை கொடுக்க போறதும் இல்ல, நான் தான் கஷ்டப்படுறேன்னா என் புள்ள எதுக்காக கஷ்டப்படணும், பேசாம நீ உசுரை விட்டுரு அப்படின்னு கேவலமா பேசவும் பாபு ரொம்பவே நொந்து போயிட்டான். உசுரை விட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்க இருந்த கரண்ட் பாக்ஸ கைய வைக்க போகவும் சரியா அந்த நேரத்துல மல்லி கால் பண்ணாங்க. போன் எடுத்தவரு என் பையனை நல்லா பாத்துக்கோ, தம்பி தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் உசுரை விட போறியா, உசுரை விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது இல்ல, அப்ப வாழ்ந்து காட்டு. நீ உசுரை விடுறன்னா என் மேல் நம்பிக்கை இல்ல, நான் பணத்தை கொண்டு வர மாட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு பாபுவை கடுமையா பேச ஆரம்பிக்கவும் பாபு தான் பண்ண தப்ப யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். இனிமே இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மல்லிக்கு உறுதியும் கொடுத்தான் பாபு. அப்ப கூட குமுதா கிட்ட தான் பணம் கொடுத்து அனுப்பின விஷயத்த ஏன் பாபு கிட்ட சொல்லாம விட்டாங்கன்னு தான் தெரியல. சீக்கிரமே திரு கிட்ட பணம் போய் சேர்ந்துரும். குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள அந்த 2 லட்சம் பணமும் வந்துடும். அது வரைக்கும் மல்லி வீட்டை சேர்ந்த யாருமே வேலைக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மல்லி விஜயோட வீட்டுக்கு வந்த பிறகு ஆளுக்கு போட்டி போடவே ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல சித்ராவும் ரஞ்சிதாவும் மட்டும் தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் அம்பிகா அம்மாவையும் போன் பண்ணி வர வச்சிருந்தாங்க. பின்னாடியே அன்னபூர்ணி அம்மாவும் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுல இருந்து 2 பேருக்கு இடையில பலமான மோதல் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை கொடுத்து உபசரிக்கணும் அப்படின்றது நம்ம பண்பாடு. அது வித்யாமா மனசுல வச்சுக்கிட்டு விஜய் மல்லி கூட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணி அம்மா கொஞ்சம் தயங்கினாங்க. மல்லி உட்கார போற நேரத்துல சட்டுன்னு எழுந்திருச்சுட்டாங்க அம்பிகா அம்மா. ஊர்ல எங்க கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, எங்களோட இது எப்பேற்பட்ட குடும்பம், எங்க குடும்பத்தோட சரிசமா உட்காந்து இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கவும் என்ன ஊர்ல உலகத்தில் இல்லாத பெரிய குடும்பம் அப்படின்னு அதுக்கு அன்னபூர்ணி அம்மாவும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை விட்டா நின்றுகிட்டே போகும் அப்படின்னு விஜய் சட்டுன்னு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. அதுலயும் வந்ததுல இருந்தே அம்பிகா அம்மாவை தான் அவர் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அவங்களும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அன்னபூர்ணி அம்மா கிட்ட அம்பிகா அம்மா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு விஜய் சொல்லவும் சித்ராவுக்கு கோவம் வந்துருச்சு. டே விஜய், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, உனக்கு இது சரியா படுதா அப்படின்னு தன் தம்பி கிட்ட கோவப்படவும் ஆரம்பிச்சாங்க. என்ன கோவப்பட்டு என்ன பண்றது, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு விஜய் மல்லி அன்னபூர்ணி அம்மாவுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க. வித்யா அம்மா வெளியே உட்காந்து இந்த ஜென்மனுடைய முகத்தை பார்க்க முடியல. இது போதாதுன்னு வெண்பாவை மதன் பாபு நல்லா தூண்டி விட்டாரு. உங்க அம்மாவை அப்பாவுக்கு ஊட்டி விட சொல்லு அப்படின்னு சொல்லவும் வெண்பா மல்லி கிட்ட அம்மா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னா. உடனே ஆசையா மல்லியும் வெண்பாவுக்கு ஊட்டி விட்டாங்க. ஏமா நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, அப்பாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் சாப்பிட்டுட்டு இருந்த விஜய்க்கு பொறைக்கே ஏறிக்குச்சு. இதை எல்லாத்தையும் வெளியில உட்காந்துக்கிட்டு செம்ம கடுப்போட காதல வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.